இன்றைக்கி நாங்கள் என்ன பண்ண போகிறோன்னா, இந்த பாட்டிக்கிட்ட தப்பிக்க போகிறோம். இந்த பாட்டி இப்போ நம்மளை ஏன் துரத்துதுன்னா, இந்த பாட்டிக்கு சமைக்க தெரியாது. நான் இப்போ கையில் வச்சுருக்க புக் வந்து சமையல் புக்கு. இந்த சமையல் புக்கை வச்சு தான் இந்த பாட்டி வாசிக்கும். இந்த சமையல் புக்கை நாங்கள் என்ன பண்ண போகிறோன்னா, உள்ளே இருக்க எல்லாத்தையும் அழிக்க போகிறோம். அப்போ தான் இந்த பாட்டி புதிய சமையல் புக் வாங்கும். இந்த ஒரு சமையல் புக் வச்சு தான் இந்த பாட்டி இவ்வளோ நேரம் உயிர் வாழ்ந்துட்டு இருந்தாங்க. இந்த பாருங்கள், இப்போ பாருங்கள், பாட்டி குருன்னு ஓடி வரும். அதுக்குள்ளே இந்த புக்கை வேறு இடத்துல வைக்கலாம். இந்த புக்கை இந்த பாட்டிக்கு அம்மாகிட்ட கொடுக்கலாம். இதை பார்த்தீங்களா, மேலே இருக்குது, தான் பாட்டிக்கு அம்மா. இவங்க ஒழுங்காக இவங்களுக்கு சமைக்க சொல்லி கொடுத்துருந்தாங்கன்னா இவங்க இந்த புக்கே வேண்டாம் இவங்களுக்கு. இப்போ பாருங்கள், குருன்னு ஏறி வரும். அதுக்குள்ளே நாங்கள் மொட்டை மாடி போய் அந்த குழிக்குள்ளே போய் ஒளியலாம். பாட்டி எங்கே இருக்கீங்க? வந்துட்டாங்க. ஃபாஸ்ட்டாக வாங்க, நாங்கள் எஸ்கேப் ஆகிடலாம். பாவம், அந்த பாட்டி குனிஞ்சு உள்ளே பார்க்கக்கூட முடியாது. அதுக்குள்ளே நாங்கள் எஸ்கேப் ஆகி கீழே போயிடலாம். இருங்க, இதுக்குள்ளே ஏதோ இருக்கான்னு பார்க்குறேன். ஒன்றும் இல்லை. இப்போ என்னென்னா, இந்த பாட்டிக்கு தெரியும் நம்மளெல்லாம் அதுக்கு பிடிக்க முடியாதுன்னு பாருங்கள். அதனால நிறைய ட்ராப் செட் பண்ணி வைக்காங்க இங்கேயா. ஆனால் இது பார்க்க இந்த பாட்டி பழசுன்னு பார்த்தா இந்த ட்ராப்பும் பழசாக தான் இருக்குது. வாங்க துரத்து. அது மூஞ்சியை பார்த்தீங்களா எப்படி பார்க்குதுன்னு? ரொம்ப பயங்கரம். கேஸ். வாங்க, கார் ஃபில்லப் பண்ணலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பேஸ்மெண்ட்டில் ஒரு கார் இருக்குது. அதுவும் அந்த பாட்டிக்கு கார் தான். அது அந்த பாட்டி விட ரொம்ப பழசாக இருக்கும். அதை வச்சு தான் நாங்கள் இந்த இடத்துல எஸ்கேப் பண்ண போகிறோம். இன்னும் இந்த பழைய அம்பாசடர் காரை தான் பாட்டி ஓட்டிகிட்ருக்கு. இருங்க, எனக்கு ஒரு ட்ரிக் இருக்குது. அதை உள்ளே வர வச்சு பூட்டை வைப்போம். வருது. விலகு வேங்கை வெளியே வருது. இதை பார்த்தீங்களா? பாட்டி குளிக்க போச்சு. வாங்க, கதவை போட்டுட்டு இது எங்கேயும் ஆன் பண்ணி விடலாம் மிஷினை. அவ்வளோதான். ஹலோ பாட்டி, இவ்வளோ என்ன பண்ணுறீங்க? குளிக்கிறீங்களா? அதை பாருங்க, கீழே பார்த்து ட்ரெஸ்ஸை கூட கழுத்தாமல் குளிக்குது. பாவம் பாட்டி. ட்ரெஸ்ஸே இல்லை நினைக்கிறேன். வாங்க, இந்த டப்பாயை அங்கே போட்டுட்டு நம்ம அடுத்த வேலையை பார்ப்போம். ட்ராப்பு. என்ன ட்ராப் மாட்டவே இல்லை. இங்கே பாட்டி மட்டும் பழசுன்னு பார்த்தா ட்ராப்பும் பழசாக தான் இருக்குது. நல்ல வேலை, அது கொன்ன நாள் அது கொஞ்ச நேரத்துக்கு வராது. நம்ம அதை அடுத்து என்ன பண்ண போகிறோன்னா, இங்கே ஒரு ஸ்பைடர். இந்த ஸ்பைடரை வெப்பன் இல்லாமலே உங்களுக்கு தெரியும். இப்போ பாருங்கள், ஸ்பைடர் வர நான் உட்காந்து போய் அது நிப்பாட்டிடும். அது எப்படி ஒரு ஸ்பைடர் உட்காந்து எழுப்பினா மட்டும் நிற்குது? இதை நீங்கள் இந்த கிராணி கேமில் மட்டும் பார்ப்பீங்க பாருங்கள். நான் பயத்தில் உட்காந்து எழுப்பி அது எப்போ திடீர்னு வருமானு தெரியாது. பாருங்கள், நான் உள்ளே போனோடனே இப்போ ரிலீஸு. இப்போ நாங்கள் அடுத்து என்ன பண்ண போகிறோன்னா, கிராணியை மேலே வர வைக்க போகிறோம். அதுக்கு முடிஞ்ச அளவு சவுண்டு போட்டு இருங்க. இந்த ஓட்டையில் விட்டு பார்க்கே, இந்த ஓட்டையில் ஒன்றுமே இல்லை. இதை தட்டி விடுவோமா? அவ்வளோதான் இந்த வீடியோ. உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். டாட்டா, பாய்.